ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் கேரளா மீன் குழம்பு பண்ணியிருந்தோம். அது உண்மையுமே நல்லா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு தேங்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலா இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனும் மசாலாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பச்சை மிளகா 4 ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ புளி வந்துட்டு 75 கிராம் எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ அதை கரைச்சி இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கடுத்து நம்ம என்ன பண்ணால் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா மீனும் குழம்பும் நல்லாவே கொதி வரணும் இல்லையா, அதுக்காக தான். எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். இப்போ நான் சின்ன வெங்காயம் வந்து 10 எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், இப்போ இதோட சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன் வறுவலாக வதக்கிக்கணும். இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இதில் என்னென்னா மீன் உடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயமே தேவையில்லை. மீன் உடையாமல் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஏன்னா இது சிம்மில் தான் இருக்குது இல்லையா, மீன்லாம் உடையாது, நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இது போட்டதுக்கடுத்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டால் போதும். ஒரு சுவையான கேரளா ஸ்டைலில் நமக்கு வந்துட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பை நீங்கள் எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.